வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டமூலத்தில் வரவுள்ள திருத்தம், தனியார் துறை ஊழியர்களுக்கான மகிழ்ச்சி தகவல். 10 நாட்களில் 364 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு. போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் பெண் உட்பட 6 கைது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளில் எதிர்வரும் 9ஆம் திகதி வரை மிதமான மழை. அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யாழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் 98% பார்வையிட்டு வர்றீங்க. உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும், எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் பெல் பட்டன் அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்க. யாழ் செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பில் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கான நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெறாத காரணத்தினால் எதிர்வரும் 4ஆம் திகதி வழக்கு விசாரணைகளுக்கான திகதி இடப்பட்டதாக முறைப்பாட்டாளர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி VS நுரஜன் தெரிவித்துள்ளார். குறித்த வழக்கானது நேற்று யாழ் நீதவான் நீதிமன்ற நீதிபதி AA ஆனந்தராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் ஊடாக நீதி அமைச்சுக்கு அகழ்வு பணி தொடர்பான நிதி ஒதுக்கீடு தொடர்பான விண்ணப்பம் தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த விண்ணப்பம் அமைச்சுக்கு கிடைக்கப்பெறாத காரணத்தினால் நிதி ஒதுக்கீடு தொடர்பில் உறுதியான தீர்மானம் மன்றுக்கு தெரிவிக்கப்படவில்லை. சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கான பேராசிரியர் ராஜ் சோமதேவாவை அழைப்பது தொடர்பில் மன்றில் கவனத்திற்கு கொண்டு வந்தார். உள்ளூராட்சி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கையை தேர்தல் ஆணைக்குழு வெளிப்படுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் 20ஆம் திகதியிலிருந்து 31ஆம் திகதி வரை 364 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 62 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் இதுவரை தேர்தல் குறித்த வன்முறை சம்பவங்கள் 2 பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பான முறைப்பாடுகளே இதுவரை அதிகமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன் அடிப்படையில் இதுவரையான முறைப்பாடுகளில் 282 முறைப்பாடுகளுக்கான தீர்வுகள் கண்டறியப்பட்ட நிலையில் 82 முறைப்பாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு பேராதீவு பெற்ற பிரதேசத்தில் போட்டியிடும் கட்சிகளின் அகிம்சை முறையை பின்பற்றும் தமிழரசு கட்சியினை தவிர மற்றைய கட்சிகள் அனைத்தும் ஆயுத குழுவாக இருந்து ஜனநாயக முறைமைக்கு அமைய கட்சியாக மாறியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். அத்துடன் தேர்தல் பரப்புரைகளை ஆரம்பித்திருக்கும் நிலையில் அகிம்சை முறையை பின்பற்றும் தமிழரசு கட்சிக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் முகமாக வேட்பாளர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான பல சம்பவங்கள் பல இடங்களில் வேட்பாளர்களுக்கு எதிராக இடம்பெற்று வருவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட இறக்காமம் குவாஷி நீதிமன்ற நீதிபதிக்கு 1 மாத கால கடூழிய சிறை தண்டனை விதித்து அம்பாறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இறக்காமம் குவாஷி நீதிமன்ற நீதிபதியாக செயற்பட்டு வந்த சட்டத்தரணி பாருக் ஷாஹிப் என்பவருக்கு இவ்வாறு 1 மாத கால கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இறக்காமம் முஸ்லிம் விவகார குவாஷி நீதிமன்ற நீதிபதியான சட்டத்தரணி SS பாரூக் நீதிமன்ற சிறைக்கூடத்துக்குள் சிறைச்சாலை பாதுகாப்பு உத்தியோகஸ்தரின் பொறுப்பில் இருந்த சிறை கைதிகள் சில மாதங்களுக்கு முன்னர் பணம் பெற்ற குற்றச்சாட்டு தொடர்பில் நீதிவானின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதற்கமைய குறித்த விடயம் தொடர்பில் மேலதிக ஆலோசனை உரிய தரப்பினரிடம் பெறப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
நிலாவளி பகுதியில் போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பாக பெண் உட்பட 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேக நபர் ஒருவரை கைது செய்தனர். அத்துடன் குறித்த நபரை திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றிருந்த நிலையில் நேற்று பெண் உட்பட 5 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 20 45 வயதுடையவர்கள் எனவும் குறித்த நபர்கள் நிலாவளி பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர். தனியார் துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான மாதாந்திர குறைந்தபட்ச ஊதியத்தை 27,000 ரூபாயாக உயர்த்துவதற்காக தற்போதுள்ள சட்டத்தை திருத்துவதற்கான திட்டங்களை தொழில் அமைச்சு அறிவித்துள்ளது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன தனது ஃபேஸ்புக் பதிவில் இந்த நடவடிக்கையை உறுதிப்படுத்தினார். அமைச்சரவை ஒப்புதலை தொடர்ந்து மே மாதத்தில் திருத்தங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அமைச்சர் கூறினார். தற்போது குறைந்தபட்ச ஊதியம் 21,000 உள்ளது. அத்துடன் எதிர்வரும் வருடங்களில் 35,000 ரூபாயாக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது எனவும் அமைச்சின் செயலாளர் SM பிரியதச தெரிவித்துள்ளார். நுகர்வோருக்கு தட்டுப்பாடு இல்லாமல் அரிசியை வழங்கும் நோக்கத்தில் எதிர்காலத்தில் அரிசியை இறக்குமதி செய்ய உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு பரிந்துரைத்துள்ளது. உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையில் 5வது முறையாக கூடியது. இதன்போது அறுவடை நடந்து கொண்டிருந்தாலும் தற்போது சந்தையில் அரிசியின் விலையில் அதிகரிப்பு இருப்பதாக, சந்தையின் சில வகையான அரிசிகளுக்கு பற்றாக்குறை இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி போதுமான அளவு அரிசி இருப்புகளை பராமரிப்பதற்காக அரிசியை இறக்குமதி செய்வதில் அமைச்சரவை கவனம் செலுத்துவது குறித்து விவாதங்கள் நடத்தப்பட்டன. இந்த ஆண்டு கனமழை காரணமாக 2 முறை பயிர் சேதம் ஏற்பட்டதால் எதிர்பார்க்கப்பட்ட அறுவடை கணிசமாக குறைந்துள்ளதாக குழுவில் கூறப்பட்டது. கால்நடை நீர் தீவனத்திற்காக அரிசியை ஒழுங்கற்ற முறையில் பயன்படுத்துவது அரிசி பற்றாக்குறைக்கு மற்றொரு முக்கிய காரணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு கொழும்பு மற்றும் பல பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் மற்றும் சிறப்பு பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தர் புத்திக மரதுங்க இதனை தெரிவித்தார். இதற்கமைய ஏப்ரல் 4 மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் போஸ்ட்லைன் வீதி ஆகியவை அவ்வப்போது மூடப்பட்டுள்ளது. இதனால் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்லும் மக்கள் இந்த வீதிகள் மூடப்படுவதை கருத்தில் கொண்டு தங்கள் பயண ஏற்பாடுகளை திட்டமிடுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். இலங்கையைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ அதிகாரிகள் மீது தடைகளை விதித்த பிரித்தானியா சமீபத்தில் எடுத்த முடிவை அமைச்சரவை கவனத்தில் கொண்டுள்ளது. இதன் விளைவாக இந்த விடயத்தை விசாரணைகளை மேற்கொண்டு மேலும் நடவடிக்கை எடுப்பது குறித்து பரிந்துரைகளை சமர்ப்பிக்க ஒரு விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் வெளிநாட்டு அலுவலக அமைச்சர் விஜித ஹேரத், நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர ஆகியோர் அடங்குவார்கள். இன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்க தொடங்கியுள்ளது. இந்த மழை எதிர்வரும் 9/4/2025 வரை நீடிக்கும். தற்போது கிடைக்கும் மழை இடிமின்னல் நிகழ்வுகளோடு இணைந்ததாகவே இருக்கும். இதன்போது உயிர் மற்றும் உடற்பாதிப்புகளை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பது தொடர்பான சில ஆலோசனைகள் தரப்படுகின்றது. மார்ச், ஏப்ரல், மே, அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் சரிவான மழை வீழ்ச்சி தொடங்கும் போதே அடுத்த இடிமின்னல் நிகழ்வு இடம்பெறும் என்பதை அனுமானித்து பாதுகாப்பு இடத்திற்கு நகர்தல், பரந்த மற்றும் வெட்ட வெளிகள் இருப்பதை தவிர்த்தல், திறந்த வெளிகளில் திறந்த வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை போக்குவரத்தை தவிர்த்தல், தொலைபேசி மற்றும் மின்சாதன பயன்பாட்டை தவிர்த்தல்,
மரங்களுக்கு அண்மையில் அல்லது கீழே நிற்பதை தவிர்த்தல். மழையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக எக்காரணம் கொண்டும் மரங்களின் கீழ் ஒதுங்காதிருத்தல். விவசாயிகள் விவசாய உபகரணங்களை பாவிக்காதிருத்தல். ஒரு பிரதேசத்தில் தொடர்ச்சியாக இடிமின்னல் நிகழ்வுகள் இடம்பெறுமாயின் தொடர்ந்தும் அசைந்து கொண்டிருத்தல். இது செவிப்பறை பாதிப்பை தடுக்கும். இயன்றவரை கால் பாதத்தில் குதிப்பகுதி நிலத்தின் மீது படுவதை தவிர்த்து காதுகளை மூடி நிலத்தில் இருத்தல். வீட்டில் நின்றாலும் சமையலறை பகுதியில் நிற்பதை தவிர்த்தல். மேற்கூறிய பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுவதன் மூலம் இடிமின்னல் பாதிப்பை குறைக்க முடியும். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.